அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆனால் நல்லதாகவும் சம்பாரித்தேன், கெட்டதாகவும் சம்பாரிச்சிட்டேன். இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் நான் எப்படி ஓய்க்க போகிறேங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி நான் ஒரு சில புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது அந்த ஆண்டவனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இது கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சாமி. எல்லா மனிதனும் ஒவ்வொரு பிறவிலையும் பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது. பாவம்னு ஒன்று பண்ணலைன்னா மனிதன் பிறக்க போகிறதே கிடையாது. அந்த செய்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் மனிதன் பிறக்கிறான். ஆனால் இவன் பிறந்து வளர்ந்த உடனே திருப்பி ஆசைகள் உருவாகி போய் மேற்கொண்டு பாவத்தை பண்ணிக்கின்றாங்கிறான். பாவத்தை அழிக்கக்கூடிய அளவு நீருக்கு கிடையாது, காற்றுக்கு கிடையாது, மண்ணுக்கு கிடையாது. எல்லா பொருளும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாற்றி விட்டுடும். ஆனால் எந்த பொருளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு தான் உண்டு. அந்த நெருப்பை நம்ம உடலுக்குள்ளே மூட்டி எரிச்சோம்னா நம்ம செய்த பாவங்கள் அழியும். அதன் கூடவே நம்ம பாவம் செய்துக்கிறோன்னு நமக்கே தெரியுது. பாவம் ரெண்டு வகைப்படும். ஒரு சிலர் தன்னை அறியாமையே தெரியாமையே பாவம் பண்ணுறது உண்டு. ஒரு சிலர் தெரிஞ்சே பாவம் பண்ணுறதும் உண்டு. அப்போ தெரியாத பாவங்கள் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் தெரிஞ்ச பாவங்கள் ஞாபகத்துக்கு வந்துக்கினே இருக்கும். அப்பப்போ அவனை தொல்லை கொடுத்துக்கினே இருக்கும். அந்த பாவத்துக்கு எந்த உலகத்தில் இந்த பாவத்தை பண்ணீங்களோ அந்த உலகத்திலேயே தர்மத்தை பண்ணுங்க. தர்மத்தை பண்ணிங்கன்னா தான் பாவத்தை அழிக்க முடியும். அது ஒன்றுக்கு தான் அந்த வலிமை உண்டு, வேறு எதுக்குமே அந்த வலிமை கிடையாது. அது கூடவே இந்த யோகத்தீயை உடம்புல மூட்டினீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு பரிசுத்தமாக மாறுவீங்க. இறைவனுடைய திருப்பாதத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்பட்டு ஒரு பிறவியில் அது முடியாத காரியம். இளமையிலேயே இதில் கடைபிடிக்கணும். இளமையில் நமக்கு ஆசையில் நம்ம இதெல்லாம் தேவைப்படலை, கடவுளை பற்றி யோசிக்கலை, நம்மளுடைய செயலை மட்டும் யோசித்து நடந்தோம். அதனால் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இனிமேல் எந்த செயலும் ஈடுபட முடியாது. சரி, அடுத்தது இனிமேலாவது கடவுளை தேடலான்ற எண்ணம் வருது. அதனால் அந்த முதுமையில் இதை தேடுறோம். இளமையில் ஒரு 10 வயசு 15 வயசு பையன் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டம் ஓடுவான். ஆனால் முதுமையில் அவங்க கூட நமக்கும் மனசு இருக்குது, மனுஷன்தான், நம்ம ஓட முடியுமா? உடம்புல ஒன்றையும் இல்லையே, எல்லாத்தையும் இழந்துட்டோமே. தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளித்து விட்டுட்டோம். இப்போ காலி சட்டியாக வச்சுன்னு உட்காந்துங்கிறோம். இந்த காலி சட்டியில் சொரன்னா கூட எதுவும் வரமாட்டேங்குது. வந்த வரைக்கும் லாபம்னு பயணம் பண்ணுங்க. அந்த பயணம் சரியான, இனிமேலாவது எந்த தவறுக்கும் நான் ஈடுபட மாட்டேன். இனிமேல் என்னால் முடிஞ்சால் நன்மை செய்கிறேன், முடியலையா நானே இருந்துக்கிறேன் அப்படின்னு வாழுங்க. அந்த வாழ்க்கை மன அமைதியை கொடுக்கும். ஆத்மான சமயம் எல்லாரும் மனம் 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 எல்லாமே மனத்தை தான் பேசுகிறோம். அந்த மனத்தை எது தான் செயல்படுத்துது? எல்லா காரணத்துக்குமே மனம்தான் முக்கியம். அந்த எல்லாமே மனம்தான் முக்கியம். அந்த மனத்தை எது தான் செயல்படுத்துது? அதை செயல்படுத்த கண்டுபிடிச்சா அதை அடக்க வழி என்ன? செயல்படுத்துறது எப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம், எப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சலாமேன்னு பார்க்குறீங்க. எல்லா விஷயத்துக்குமே மனம்தான். சின்ன ஒரு பொருள் இந்த மைக்கிறதுனால ஒரு மனம்தான். விஷயத்துக்கும் மனம்தான் சாமி. மனம் இல்லாமல் எதுவுமே இல்லை. அந்த மனத்தை செயல்படுத்துறது எது? யார் சாமி சொல்கிறது? யார் தான் அந்த ஆளை ஆட்டி பாடிக்கிறான்னு தெரியலையே. பாழா போனவன் உருவம் இருந்தால் கூட கூப்பிட்டாச்சு உதைக்கலாம், உருவமும் கொடுக்கல. ஆனால் பண்ணுறதெல்லாம் சில்மிசம். திருடன் ஒளிஞ்சின்னு விளாட்ற மாதிரி அவனும் ஒளிஞ்சின்னு விளாட்றான். ஆனால் உதப்படுறதுனவோ நான் உதப்படுறேன். அவர் அதான் கேட்க வர்றாரு, யார் தான் அவனை இது பண்ணுறது, யார்கிட்ட அந்த ரிமோட் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சக்தி எதுக்கு கொடுத்தனே இருக்குது. அடுத்த செகண்ட் சக்தி கொடுத்தனே இருக்குன்னா எதை வச்சு அவ்வளோ ஸ்பீடாக செயல்படுது அந்த மனம்? முதல் எங்கேருந்து அந்த சக்தி அதுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து அது சக்தி எடுத்துக்குது. நாம் மசாலா பொருள் நிறைய நல்லா வெட்டு குத்துன்னு போய் சாப்பிட்டு இருந்தோம்னா அந்த முரட்டுத்தனத்தை எல்லாத்தையும் யார் எடுத்துக்குது? நாம் சாப்பிட்றது உடம்பு தான் சாப்பிடுது, வாய் சாப்பிடுது, வயிறு பிடிச்சது, எல்லாம் முடிச்சது. ஆனால் சாமிக்கு போய் படையல் போடுறோம். சாமிக்கு படையல் போட்டால் சாமி சாப்பிட்றாரா? இல்லை.
ஆனால் சாப்பிட்றது தானே போடுறோம். ம். நமக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, அவர் சாப்பிடாம இருக்க மாட்டார், கண்டிப்பாக சாப்பிடுவார். அதை போல் விஷுவலாக அவர் சாப்பிடாம இருக்கலாம், ம். ஆனால் நான் படைச்சா அவர் சாப்பிட்றாரு, அதான விஷயம். அதை போல் நான் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளும் அது எல்லாத்தையும் அந்த சக்தியை உடம்பு மட்டும் எடுத்துக்குது இல்லை, மனசை எடுத்துக்குது. ம். நான் நல்ல பொருள், எனக்கு என்னோடய திமிரை ஏற்கனவே கொஞ்சம் திமிரு எனக்கு, அப்போ அந்த திமிரை தூண்டக்கூடிய அளவுக்கு நான் சாப்பாடு எடுத்துக்கும் போது அது இன்னும் அளவுக்கு மீறி ஆட்டம் போட ஆரம்பிக்கும். ம். புரியுது? அப்போது முதல்ல எங்கே வருதுன்னா உணவில் கை வைக்கணும். மனசு தப்பு பண்ணுது, அதை சரி பண்ணணும். எங்கேருந்தெல்லாம் சரி பண்ணலான்னா நேரடியாக போய் மோதவே முடியாது. அது எங்கேருந்து கை வைக்கலாம்? முதல்ல சாப்பாட்டிலேருந்து கை வைக்கணும். ம். அதனால தான் உப்பு போட்டு சாப்பிடாதுன்னுவாங்க. இப்போ யாரும் உப்பு போட்டு சாப்பிட்றதில்ல, ஏன்னா எல்லோரும் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனாலும் மனம் அடங்கலையே. ம். அப்போ உப்புக்கும் மனசுக்கும் சம்மந்தமே கிடையாது, நம்மளா ஒரு கற்பனை செஞ்சுக்கிறோம். சரிங்களா? விஷயம் என்ன? முதல்ல நம்ம சாப்பாட்டில் கை வச்சிக்கின்னு அதில் காரம், புளிப்பு, உப்புன்ற பொருளை அளவோடு வச்சிங்கன்னா மனசிலோட வேகம் தானாக குறையும். அதுக்கு அடுத்து அதை எப்படி பண்ணலான்னா, மனம்ன்றது ஒரு பூதம், அதை நீ சும்மா போட்டோன்னா அது உன்னை கெடுக்கும். நீ எந்த அளவுக்கு அதை வேலை வாங்குறியோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி அது காலத்துக்கு அடிமையாகவே இருக்கும். நீ வேலை கொடுக்கலன்னா அது முதலாளியாகும், அதுக்கு நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவ. அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ முதல் பாடம் பண்ணுறோம், சும்மா பண்ணுறோமா? இல்லை. நாம் தான் பயிற்சி பண்ணணும், நாம் தான் கவனிக்கணும், அது கூட நாம் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். யார் இதெல்லாம் பண்ண போகிறது? ஒரே மனம் 3 வேலை செய்யுது. இந்த வேலையில் ஒன்று குறைஞ்சால் கூட அது பழையபடி ஊர் பொறுக்க போயிடும். இந்த 3த்தையும் ஒரு மனம் தொடர்ந்து செஞ்சால் அந்த மனம் மூச்சோடு உறவாடும். அப்போது நமக்கு புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இருக்குதுன்னா, மனசு மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குதுன்னா நான் மனசை சும்மா உட்காரக்கூடாது. ஒரு கார் வாங்கிட்டேன், நீ ஓட்டிக்கினே இருந்தால் அந்த கார் எப்பவுமே நல்லாயிருக்கும், சும்மா போட்டு வச்சுருந்தா பாழடைஞ்சு போயிடும். அதை போல் சும்மா உட்காந்துக்கிற மனம் யாருமே கெடாமல் அது தானாகவே கெடும். ஓட தண்ணி இருக்குது, ஓடினே தண்ணி, எவ்வளோ தண்ணி இருந்தாலும் எவ்வளோ காலம் ஆனாலும் அந்த தண்ணி சுத்தமாகவே இருக்கும். காரணம் என்ன? அங்கே ஓட்டம்ன்றது நடந்துனே இருக்குது. புரியுதுங்களா? இதே ஒரு குளத்தில் தண்ணீர் வந்து ரொம்ப போச்சு, இப்போ அது வெளியும் போல் உள்ளும் தண்ணி வரல, அந்த தண்ணி கெட்டு போகுமா நல்லா இருக்குமா? கெட்டதான். தேங்கி நிற்கிற எல்லா மனமும் இந்த கொட்டைக்கு சமம். நீ ஏன் கொட்டையாக மாற்றுற? அதை ஒரு ஆறு மாதிரி மாற்று, எப்பவுமே அது பரிசுத்தமாக இருக்கும், கெட்டே போகாது. உன்னையும் வாழ வைக்கும், இந்த உலகத்தையும் வாழ வைக்கும். எதை எப்படி கையாளணுன்ற அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். இல்லைன்னா நமக்கு பின்னாடி அது ஒரு பூதம் மாதிரி மண் நிற்கும். குட்டியாக இருக்கும்போதே அதை போட்டு வச்சிட்டோம்னா சரியாக போடும். பூதம் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுதான் நம்மளை போட்டு அதிகமாக தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது மனசை கையாள தெரிஞ்சுக்கணும் நாம். ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், கம்பெனி எப்படி நடத்தணும்னு தெரியும், அதோட சட்டத்திட்டம்லாம் என்னன்னு தெரியும், ஆனால் ஒரு நாளும் என் மனசை எப்படி நடத்தணும்னு தெரியலை. அது தெரிஞ்சால் இந்த தடுமாற்றம்லாம் இல்லை. இதுதான் சமைச்சோம். ஏன்னா மனம்தான் சாமி, எல்லா செயலுக்குமே அதுதான் வந்து முக்கியத்துவமே தருது. நம்மளை நல்லா வாழ வைக்கிறதும் அதுதான், நம்மளை அடைச்சி வைக்கிறதும் அதுதான், எல்லா செயலுமே அதுதான் பயன்படுத்துது. அதனால தான் சாமி அது வந்து அதை கட்டுப்படுத்துன்றத முடியாத இயலாமையிலேயே எதுவுமே நிற்க வைக்கிது. அது நம்மளை ஒரு கட்டுக்குள்ளே எடுத்து வந்து நிறுத்தினாலும் மறுபடியும் அது வந்து வேறு திசை தான் நோக்கி பயன்படுத்துறத வைக்கிறது தான் தவிர, அதுக்கு தான் அது எதை தான் இது செயல்படுத்துது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம மூச்சு காத்தா எல்லாத்துலேயுமே இருக்குது. எதில் ஒன்று தடுமாறினாலும் பார்வை, மனசு, மூச்சு. உன் மனம் நிற்கணும்னா நீ நேரடியாக போய் மனசை நில்லுன்னு சொன்னால் நிற்காது. மனசை நிற்க வைக்கணும்னு முயற்சி பண்ணால் முதல்ல எங்கே கை வைக்கணும்? உன் மூச்சில் கை வைக்கணும். மூச்சு நான் சொல்கிறபடி ஓடி ஓடி அந்த இருந்ததுன்னா மனமும் கரெக்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த 2 பொருளும் மூச்சும் மனசும் கரெக்டாக நிற்க ஆரம்பித்தா என்னோட பார்வையும் கரெக்டாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதில் சஞ்சலமோ சலனமோ எதுவும் வராது. ஆனால் பார்வையில் சலனம் இருந்தால் மனசில் சஞ்சலம் வரும், மனசில் சஞ்சலம் இருந்தால் மூச்சிலும் சஞ்சலம் வரும். அப்போ இந்த 3 பொருளும் முக்கியமான பொருள். புரியுதுங்களா? அப்போ இந்த 3 பொருளையும் ஒருத்தன் கட்டி போட்டு ஆண்டான்னு சொன்னால் மனம்ன்றது மனமாகவே இருக்கும், அது ஒரு குப்பை தொட்டி ஆகாது. இதுதான் சாமி விஷயம். அதுக்கு தான் ஐயா மாதிரி ஒருத்தவர்கள்லாம் வந்து மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ, அதை வெளியே விட்டுடாத வெளியே விட்டுடான்னு சொன்னது காரணம்னா,
ஒரு வாட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் மறுபடியும். அந்த சுவையை அது உணர்ந்து சொன்னால் திரும்பி கட்டுறது கஷ்டம். ம் 5 வயசாக இருக்கும்போதே வளைச்சிரு, அதுக்கப்புறமா அதை நீ வளைக்கணும்னு நினச்சினா வளையாது, உடஞ்சிரும். அப்புறம் 50-60 வயசுல வந்துக்கிறாங்களே சாமி, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே சாமின்னு கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை இல்லை சார். புரியுதா? அதுவும் வளையும், 50 வயசுல வளையும். எப்போ வளையும்? உடையக்கூடிய ஒரு பொருளை கூட சூடு பண்ணால் வளையும், உடையாது. ஆனால் நீ சூடு பண்ணாமல் வளைக்கணும் முயற்சி பண்ணால் உடஞ்சிடும். அதை போல் வயசானால் கூட இந்த பாடத்தை ஒழுங்காக பண்ணி அதில் வரக்கூடிய சூடு நீ 50 வயசு ஆனாலும் உன்னை வளைச்சிடும். முயற்சியை கைவிடாத போகணும். சரியா? சரி சார். அவ்வளோதான். அடுத்த கேள்வி சாமி. ஆ? அடுத்த கேள்வி, நம்ம கூட நிறைய பொருள் உருவாடுது. ஆடு மாடு கோழி எல்லாமே உருவாடுது. அது இறந்தால் மட்டும் நம்ம கூடயே வச்சு பக்கத்துலேயே வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு பக்கத்துலேயே இருந்தால் இடம் வச்சு படிச்சிடலாம். ஆனால் நம்ம இறந்தால் மட்டும் வீட்டுக்கு வெளியெல்லாம் வெளியில் தூய்மை ஓரமாக எதுவுமே வச்சு வச்சிடறாங்க. அது எதற்கா சாமி? எந்த மாடாவது செத்து போய் பேயா வந்துக்குதா? எந்த நாயாவது செத்து போய் பேயா வந்துக்குதா? எதுவுமே மனுஷன் செத்தா பேய வரானு சாமி. மனுஷன் தானே வந்துக்கிறான். மனுஷன் அதனால தான் அவனை ஊருக்கு வெளியே எடுத்து வச்சிட்டான். அதனால தான் சாவு கூட பாரு எப்படி போகுது பாரு. போகும்போதெல்லாம் பொறி போட்டுனே போவான். ஏன் பொறி போடுற? போகிறவர் சாப்பிட போகிறாரு இல்லை. இவங்கெல்லாம் போய் பொச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறமா ஒரு ஆவியாக வருவார். எதை கொண்டு வருவார்? ரூட்டு மறந்துடுவார். அப்போ அந்த பொரியெல்லாம் இருந்தது பாரு, அந்த பொரியை சாப்பிட்டுக்கினே வருவார். ஒரு சாப்பிட்டு ஊட்டாண்ட வரத்துக்குள்ளே போய் வந்துடும். திரும்ப சுடுகாட்டுக்க போய் நின்றுவார். எல்லாம் எவ்வளோ பேர் ஏமாத்து வேலை பற்றி. அதுதான் சாமி. எல்லாமே வந்து எல்லாமே ஜீவராசி எல்லாத்தையும் நம்ம கூட வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊட்டி வளர்ந்த இந்த உடம்ப ஒரு நாள் கூட வச்சுக்கிறதில்ல. அதான் அடுத்த சமயத்தை பார்த்தா ஊருக்கு வெளியே தூக்கி ஓடிடுறோம். ஏன் அந்த ஒரு மனப்பான்மை? இறைவன் அதுக்கு அப்படியே ஒரு படிச்சிருக்கான் நம்மள. ஊருக்கு வெளியே புடைக்கத்தாண்டா இந்த வாழ்க்கை. நீ கோடீஸ்வரனாக இருந்தாலும் உன்னை சுடுகாட்டில் தான் புதைக்க போகிறான்ற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும்ல. ஆமாம். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் இவ்வளோ ஆணவம் ஆவம் வரலாமா? நீ செத்தா நீ சம்பாதிச்சு சேர்த்து வச்ச அந்த சொத்துலேயே உன்னை புதைக்க மாட்டான். இவ்வளோ தான் வாழ்க்கை. உன்னை எடுத்துன்னு போய் எல்லாரும் எங்கே போச்சானோ அங்கே தான் உன்னையும் புதைக்க போகிறான். ஆண்டிக்கும் ஒரே இடம் தான், அரசனுக்கும் ஒரே இடம் தான், எல்லாருக்கும் ஒரே இடம் தான். இவ்வளோ நிதர்சனமாக இந்த உலகம் காட்டுதே. மனுஷன் ஆணவத்தில் ஆடாமக்கிறாங்களா? இல்லையே. ஏன் ஆணவத்தில் ஆடுறான்? என்ன பண்ணாலும் புரியல. இன்னும் இவனை வீட்லேயே போச்சா என்ன ஆயிருக்கும்? வீட்டில் போச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சாமி? தெரியல சாமி. அதான் சாமி கேட்டேன். ஏன்னா எல்லா சாமி இது தத்துவம் சாமி. இது நீ வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் உனக்கு சுடுகாடு தான்டா கடைசியான வாழ்க்கை. நீ சம்பாதிச்சு எதையுமே கொண்டு போக முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றது காட்டுறதுக்காக தான் நீ எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் ஊருக்கு வெளியே தான் புடைக்கிறான். இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை நடத்து அப்படின்ற உண்மையை புரியறதுக்காக தான். மனுஷனுக்கு தான் புரியாத. அது புரியுதுங்க. அது யார் தப்பு? நம்மளுடைய தப்பு தான். அவ்வளோதான். அவ்வளோதான் சாமி. புரிஞ்சிக்கனா போச்சுக்கலாம். புரியலன்னு சொன்னால் நான் அவசப்பட வேண்டியது தான். ஒன்றும் தான் முடியாது. எல்லாருமே ஊருக்கு வெளியே போய் செத்து போட்டாங்க. இல்லை சாமி. அதுதான் யாரோ ஒரு சிலர் கலைஞர் விளக்கு மாதிரி ஊருக்குள்ளேயே இருக்கிறாங்களா? அவங்களுக்கு மட்டும் அந்த வாழ்க்கை எப்படி வந்தது? அந்த குடும்பம் எப்படி வந்தது? இழக்க தயாராக இருக்கணும். எதை இழக்க தயாராக இருக்க போகிறா? திரும்பி ஐயா கிட்ட தான் வரணும். அது எல்லாத்துக்கும் ஐயா தான் வரணும். எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு ஒருத்தர் நின்னா அவங்க ஊருக்கு வெளியே போக மாட்டாங்க. ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. ஊருக்கு வெளியே ராஜாவாக வெளில போயிட்டு வர்றாரு. ஆமாம். சரியா? அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம பாடுபடணும். அது சும்மா கிடைச்சிடாது. போராடுவோம், பாடுபடுவோம். சரி சார். நல்ல சாமி. ஆத்மானுக்கு சாமி. ஆத்மானுக்கு சாமி.